மாவட்டத்தைச் சேர்ந்த 12 மீனவர்கள் கடந்த ஜனவரி 13ஆம் தேதி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் 12 மீனவர்களை கைது செய்தனர். மீனவர்களை கைது செய்து இலங்கையில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி மத்திய மாநில அரசுகள் பேச்சுவார்த்தைக்கு பின் இலங்கை நீதிமன்றம் 12 மீனவர்களை விடுவிக்கப்பட்டு இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். பின்னர் கொரோனா பரிசோதனை உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொண்ட பின்னர் இந்திய தூதரக அதிகாரிகள் கொழும்பு விமான நிலையத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். சென்னை விமான நிலையத்தில் மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்ற பின்னர் தமிழக பாஜக மீனவர் பிரிவு தலைவர் முனுசாமி தலைமையிலான பாஜகவினர் மீனவர்களை வரவேற்று அவர்களுக்கு சால்வை அணிவித்து உணவுப் பொட்டலங்கள் வழங்கி வரவேற்றது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து மீனவர்கள் அனைவரையும் அவர்களது சொந்த ஊரான புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக மீன்வளத்துறை அதிகாரிகள் தனி வாகனம் மூலம் அனைவரையும் அழைத்துச் சென்றனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக ஆகாஷ் பச்சையப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.